பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் 5வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் என்பதாக. உனக்கு என்ன வேண்டும்? வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இந்திய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் காணப்பட்ட அகாஸ்வேரு எஸ்தர் ராஜாத்தியை நோக்கி, நீ கேட்கிற மன்றாட்டு என்ன என்றும், என் ராஜ்யத்தில் பாதியை நீ கேட்டாலும் உனக்கு அதை தருவேன் என்றும் வாக்கு கொடுத்தான். சில வேளைகளில் உலக ஜனங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் கேட்கிறதை தருவேன் என்று வாக்கு கொடுத்தாலும் அதன்படி செய்வதில்லை. பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது சாலமோன் அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தன் தாயாரை தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஓர் ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மிடம் ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரை கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தான். அப்பொழுது அவள், சூனேமூராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். உடனே சாலமோனுக்கு கோபம் வந்தது. நீ சூனேமூராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு கேளும் என்று சொல்லி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டளை கொடுத்தான். அவன் சொன்னது ஒன்று, ஆனால் செய்தது இன்னொன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஒருவரே நீங்கள் கேட்பதை தருகிறவர். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்றும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றும் யோவான் 14:13-14 நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எஸ்தருக்கு அகாஸ்வேருவின் கண்களில் தயை கிடைத்ததன் முதல் காரணம், அவள் ராஜாவிடத்தில் செல்லுவதற்கு முன்பு அவளும் அவளுடைய தாதிமாரும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். உபவாச ஜெபம் தேவ தயவை கொண்டு வரும் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிய வேண்டும். இரண்டாவது, தன் ஜனங்களுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாய் காணப்பட்டாள். நான் செத்தாலும் சாகிறேன் என்று அறிக்கையிட்டாள். ராணியாக காணப்படுகிறவர்கள் மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் அவளுக்குள் காணப்பட்ட தியாக உணர்வு தன் ஜனங்களுக்காக எதையும் செய்ய தூண்டியது. இந்நாட்களில் காணப்படுகிற விசுவாசிகளும் ஊழியர்களும் சுயநலக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். நான், என் குடும்பம், என் சபை என்ற எல்லைக்குள்ளாய் சுருங்கி காணப்படுகிறார்கள். இயேசு நம்மேல் கொண்ட தியாகமான அன்பு நிமித்தம் விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து நமக்காய் ஜீவன் கொடுத்த அந்த சுயநலமில்லா அன்பின் மேன்மையை மறந்துவிட்டோம். மூன்றாவதாக, தன் ஜனங்கள் மேல் கொண்ட பாரம் ராஜாவின் சமூகத்தில் அவளை துணிந்து செல்லும்படிக்கு செய்தது. ஆகையால் தான் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று கேட்டாள். ராஜ்யத்தின் பாதி வேண்டாம், என் ஜனங்களை எனக்கு கொள்ளை பொருளாய் தாரும் என்று வேண்டினாள். இந்நாட்களில் நமக்காகவே வேண்டுதல் செய்து இதை தாரும் அதை தாரும் என்று கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோமே ஒழிய ஜனங்களை தாரும் என்று ஜெபிக்கிறவர்கள் வெகு சிலராய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்களுக்காக திறப்பிலை நில்லுங்கள். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புங்கள். அது தேவனுக்கு பிரியமான ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும்போது மற்றவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் அறிந்திருக்கிற தேவனே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இவர்கள் விண்ணப்பங்களின் சத்தங்களை கருத்தாய் கேட்டு ஒவ்வொருவருக்கும் நீர் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்கிற பதில்களுக்காக கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தியாக உணர்வோடு ஆத்துமாக்களுக்காக பாரப்படும் போது இவர்கள் கேட்பதையும் கேளாததையும் கொடுத்து கர்த்தர் நீர் கனம் பண்ணுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணின்மணி போல காத்தருளும்.
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.